வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கோம். நீங்களும் எங்களைப் போலவே மகிழ்ச்சியாக இருக்க எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்னப்பா பேச போகிறோம்? இன்னைக்கு என்னென்னா, இப்போ வந்து பூஜாக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆமாம். ஸோ இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் உங்கள் கூட நாங்கள் தான் இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஆமாம். அப்போ நம்ம வந்து நம்ம சேனலை வந்து ஹேமாகுட்டி மாமாகுட்டின்னு ஒரு விளையாட்டாக வச்சோம். என்னன்னாக்கா ஒரு ஹாப்பிக்காக, ஒரு ஃபன்னாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வச்சோம். ஆமாம். அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா, இல்லைனா வந்து நேம் ஏதாவது மாற்றலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. கண்டிப்பாக. அது வந்து என்ன பண்ணுறது, இப்போ நம்ம மட்டும் மாற்றதுனாக்கா மாற்ற முடியாது. ஆமாம். ஏன்னா நமக்கு இந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர் சப்போர்ட்ன்றது யாருக்குமே வராது. இன்னைக்கு வந்து தேதியில் 1,68,000 பேர் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து இடைவெளியில் இந்த 10,000 20,000ன்றது இப்போ வந்தது, இந்த 1 or 2 monthsக்குள்ளே வந்தது. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி ஹேமாகுட்டி மாமாகுட்டி சேனலில் பேர் மாற்றலான்னு நாங்கள் விரும்பினா, நான் என்ன பேர் வைக்கலான்னு சொல்லட்டுமா? திரு ஹேமா விலாக்ஸ். இந்த பேரில் வேறு இல்லை, இது வைக்கலான்னு அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஐடியா. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கும் பிடிச்சதா இருக்குது திரு ஹேமா விலாக்ஸ்ன்றது. ஏன்னா நம்ம இனிமேல் வந்து விலாக்ஸ் நிறைய போட போகிறோம். என்னென்னா, அப்பாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 27-28 வருஷமாக நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறதால அப்பாவுக்கு வந்து காலில் பிரச்சனை உங்களுக்கே தெரியும். ஸோ இனிமேலும் அவரை வந்து கஷ்டப்படுத்த வேணாம். நமக்குன்னு ஒரு வியாபாரம் 10 வருஷமாக செட் ஆகிடுச்சு. இறைவன் அருளாலையும் உங்களோட என்ன சொல்கிறது, கருணைன்னு தான் நாங்கள் சொல்லணும். ஏன்னா நம்மளோட இயற்கை சந்தை வாடிக்கையாளர் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட கடவுள்கள். நாங்கள் நிறைய டைம் சொல்லியிருக்கோம், நீங்கள் கஸ்டமர் கிடையாது, எங்களோட கடவுள்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஸோ அவங்களோட கருணையாலையும் நல்லபடியாக வளர்ந்துருக்கு, பிரபஞ்சத்தோட துணையாலையும். ஸோ அதனால் அந்த வியாபாரத்தை இன்னும் விரிவுபடுத்தி அப்பா உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்கலாம். அங்கே அப்படி முடியாது, நின்றுக்கிட்டே தான் வேலை பார்த்தாகணும். ஸோ இனிமேல் அவருக்கும் கொடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் நிறைய நேரம் கிடைக்கும். ஸோ உங்களோட இன்னும் கனெக்டிவிட்டி இன்னும் அதிகமாகிடும். அதனால் நம்ம வந்து திரு ஹேமா விலாக்ஸ்ன்னு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அது மட்டும் கிடையாது, நம்ம சேனலில் நம்ம ஏற்கனவே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் சின்ன சின்ன பிஸ்னஸ். இப்போ வந்து எங்களுக்கு என்னெல்லாம் வந்து பிரச்சனை இருக்குது, எவ்வளோ கடன் எல்லாமே வந்து உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கோம். ஆமாம். அப்போ இதையும் தாண்டி நம்ம எப்படி இப்படி வளர்றோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அதுக்கு நம்ம எப்படி வளர்றோம், ஏன் வளர்றோம், எதனால் வளர்ந்தோம், வளர்ந்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்றது வேற, வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து இதை வந்து உங்களுக்கும் சொல்லி கொடுத்து எங்கள் மூலிமா இந்த 1,68,000 பேர் இன்னைக்கு, நாளைக்கு 10 லட்சம் ஆகலாம், 20 லட்சம் ஆகலாம். அதில் எங்களுக்கு ஒரு 20% பேர் எங்களை ஃபாலோ பண்ணி உங்களால நாங்க இன்னைக்கு நல்லா இருக்கோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்றாங்க, இது வந்து நம்ம உங்களை பார்த்து தான் நாங்க வீடு கட்ட மோட்டிவ் ஆயிருக்கோம், இடம் வாங்க மோட்டிவ் ஆயிருக்கோம், உங்களை பார்த்து நாங்க நிறைய ஃபாலோ பண்றோமா, உங்களை நீங்க பேசுறது எங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு, உங்களோட வீடியோஸ் பார்த்தா எனர்ஜியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? நிறைய பேர் கமெண்ட் பண்ண நேரம்லாம் லைக் மட்டும் போட்டுட்டு போயிடுவீங்க. ஸோ அவங்களுக்காக தான் நாங்கள் வந்து எங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டு இன்னும் நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். கரெக்டாப்பா? அது மட்டும் கிடையாது, பிஸ்னஸில் வந்து நிறைய நான் வந்து அதை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ்னாக்கா என்ன எவ்வளோ ரூபாயில் பிஸ்னஸ் பண்ணணும்னு இருக்குது. இப்போ வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லலாம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு தெரிஞ்சதை நம்ம 4 பேர் கற்றுக் கொடுக்கணும். எங்களோட நோக்கம் என்னென்னா, நாங்கள் மட்டும் நல்லா வந்து முக்கியம் இல்லை, எங்கள் மூலயமா நாங்களும் நல்லா இருக்கோம், அம்மா உங்கள் சேனல் பார்த்து நாங்களும் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். மற்ற சேனல் யார் எப்படி, இல்லை நமக்கு வந்து இந்த தப்பாக கமெண்ட் பண்ணுறவங்க எப்படி, அதெல்லாம் கூட இல்லை. எங்களுக்கு தப்பாக கமெண்ட் பண்ணுறவங்களே எங்களை பார்த்து ஒரு சேனல் ஆரம்பித்து சூப்பராக அவங்க வந்துட்டாங்கன்னா எங்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த கமெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது. அப்போ தான் அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும், அவங்க வேலையை பார்க்கறதுக்கே அவங்களுக்கு சரியாக இருக்கும். அதனால் அதுவும் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னா அவங்களுக்கு வேலை இல்லாததுனால வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு வேலை வந்துடுச்சு, ஒரு வருமானத்துக்கான வழி கிடைச்சிச்சுனாக்கா அவங்க பாட்டில் அது பின்னாடி ஓட போகிறாங்க. அதுக்கு நிறைய பேர் வந்து சொல்லலாம், உங்களுக்கு என்ன இத்தனை யூடியூப் சேனல் இருக்குது, நீங்கள் வந்து அதில் சம்பாதிக்கிறீங்க. உண்மைதாங்க, ஆனால் அப்படி சம்பாதிக்கணும்னா அதுக்கு கஷ்டப்படணும். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு தான் நாங்கள் காலையிலேருந்து முயற்சி பண்ணுறோம். அவ்வளோ வேலைகளுக்கிடையே எடுக்கணும். மறுபடியும் ஒரு வாட்டி கேமரா செட் பண்ணுறோம், பேங்க்லேருந்து வந்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு எவ்வளோ தடை இடையூறுகள் வரும், அதெல்லாம் தாண்டி தான் நம்ம பண்ணணும். இதுக்கும் நேரம் ஒதுக்கணும். நார்மலாகவே எந்த ஒரு பிஸ்னஸும் சின்ன விஷயம்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் யூடியூப்ல இன்னைக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது, எவ்வளோ பேருக்கு கொட்டி கிடக்குது. அவங்க அதை அழகாக யூஸ் பண்ணி சம்பாதிச்சு மேலே போயிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இந்த கமெண்ட் பண்ணுறது மட்டும்தான்
அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிட்ற மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் அது அப்படி இல்லை. அதை நீங்கள் பண்ணி பார்க்கும்போது தான் அது வந்து எவ்வளோ கஷ்டம், இவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் நம்மளுக்கு பணம் வருமா. அது கூட அந்த பணம்ன்றது உடனடியாக வந்துடாது. நாங்களாம் பூஜாஸ் கிச்சன் ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கோம். அந்த சேனலில் ஒரு 10 ரூபா வருமானம் வர்றதுக்கு நாங்கள் 2 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த 2 வருஷங்களில் எங்களோட வியாபாரத்தை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அப்போ நல்ல அந்த சேனலில் எடுத்து போடும்போது அதை பார்த்துட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஆன்லைனில் ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிங்க. 2022 ஸ்டார்ட் பண்ண ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு இன்றைக்கி 2026 வந்து பல மடங்கு பெருகி இருக்குது. அன்னைக்கு இருந்த ஒரு 1-2 கஸ்டமர்ஸ் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஆயிரக்கணக்கில் மாறி வந்து வாட்ஸ்அப்ல போட்டு கையில எழுதி பேப்பர் ஒட்டி டேப் ஒட்டி அனுப்பிச்சோம். இன்னைக்கு வெப்சைட்டுக்கு வந்துட்டோம். பிரிண்டர் தான், சிஸ்டம் தான். அது வந்து இதெல்லாம் வந்து வந்துருது. ஆனா அப்பலாம் கையில எழுதும், வருஷக்குட்டி தான் எழுதுவாங்க. இந்த வளர்ச்சி வந்து கஷ்டப்பட்டு வந்த வளர்ச்சி தான். இது எல்லாமே உங்களால தான். அதாவது நம்பிக்கை வச்சு ஒருத்தர் இவங்க யாருன்னே தெரியாது எங்களை. இன்னைக்கு வந்து ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கேம்ஸும் இருக்கு. இதையெல்லாம் மீறி இவங்களை நம்பி பணம் அனுப்பலாம் அப்படின்னு அனுப்புறீங்க தெரியுமா? அதுதான் உண்மையாக எங்களுக்கான வளர்ச்சி. நாங்கள் வளர்ந்தோன்னாக்கா பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட சொல்லுது இவங்களை நம்புங்கன்னு. நீங்கள் வந்து எங்களை நம்புறீங்க. அதனால் வந்து உங்களுக்கு நன்றி. உங்களை வந்து எங்களோட இணைச்சி வச்ச பிரபஞ்சத்திற்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. நன்றி நிச்சயமா. ஏன்னா பிரபஞ்சத்தோட இல்லாமல் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம மனசில் நினைக்கணும். நம்ம நினச்சா கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். போக போக வரப்போகிற வீடியோஸ்லலாம் கண்டிப்பாக சொல்கிறோம். நைட்டு தூங்க போகும்போது நம்ம என்ன கேட்கணும், காலையில் எழுந்துக்கும் போது நம்ம என்ன கேட்கணும், எல்லாமே எண்ணம் போல் வாழ்க்கை தாங்க. நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடந்துட்டு வரும். இப்போ நாங்கள் இந்த உட்கார்ந்துருக்க இந்த வீடெல்லாம் எங்களோட மனசில் கனவாக இருந்தது. அதுதான் இப்போ நாங்கள் நினைவாக்கி காட்டியிருக்கோம். கண்டிப்பாக இது எல்லாமே பிரபஞ்ச துணையாலேயும் நம்மளோட இயற்கை சந்தை வாடிக்கையாளர்கள்லேயும் தான் சாதிக்க முடிஞ்சது. ஏன்னா அவங்க நம்மளோட பொருட்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க போய் தான் இங்கே வந்து நிற்கிறோம். ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நம்ம மனசில் ஒரு விஷயம் நினச்சிட்டோன்னா அதை வந்து நம்மளுக்கு பூர்த்தி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகள் ஒவ்வொன்றையும் நம்ம மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு அதை நம்ம கரெக்டாக போயிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே நடக்கும். இது எங்களுக்கு கிடைச்சது மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு இருக்குதுங்க. யாருக்குமே இல்லாமல் போகல. அதை நீங்கள் மனசில் நினச்சி, இந்த நான் சொல்கிறது எக்ஸாம்பிள் வீடு, அது உங்கள் திருமணமாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம். எது இருந்தாலுமே நீங்கள் அதை மனசில் நினச்சி இதை நான் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து அடுத்தடுத்து உங்கள் கதவை தட்டிக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் சரியாக பிடிச்சிக்கிட்டு பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் சாதனையாளர். இன்னொரு விஷயம் என்னென்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நடக்கும் அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது வேற. ஆனால் இது நடந்துச்சு, எங்களுக்கு இது கிடைச்சிருச்சு அப்படின்னு நாங்கள் அனுபவமாக சொல்லும்போது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, நோயிங் இஸ் நாட் டூயிங், டூயிங் இஸ் டூயிங்னுவாங்க. என்னென்னா தெரிஞ்சதெல்லாம் நமக்கு கற்றுக்கிட்டது கிடையாது. எதை நம்ம செய்கிறோமோ அதான் நம்ம கற்றுக்கிட்டது. அப்போ நம்ம இதில் வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம், இதை நம்ம செஞ்சுருக்கோம், இதை நம்ம வந்து இதுலேருந்து அனுபவிச்சிருக்கோம். அப்போ எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எப்படி முன்னுக்கு வரோம், எங்களுக்கு எப்படி பிஸ்னஸ் இருக்குது, எல்லாத்தையும் நாங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரோம். யார் யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்கெல்லாம் நீங்கள் நல்லபடியாக இதை வந்து கற்றுக்கிட்டு இதுலேருந்து எங்களை நம்புறது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்தையும் உங்களை நீங்கள் முழுசாக நம்பணும். நம்பி நீங்கள் வந்து இதுலேருந்து ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் நடக்கும். நீங்கள் என்ன நினைச்சாலும் நடக்கும். அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்ன விஷயம் நடக்கும்ன்றதெல்லாம் கிடையாது. உங்கள் மனசாட்சிக்குட்பட்டு ஒரு நியாயமான ஆசைகள் என்னவோ எல்லாமே நிறைவேறும். இன்னும் ஒரு விஷயம் மட்டும் இல்லை, அதில் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் நல்ல விஷயம் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்கள் 10 முறை அந்த நல்ல விஷயத்தை திரும்ப 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 நினைக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு கெட்ட விஷயம் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் முறை நினைக்கும் போதே நடந்துடும். அதனால் தயவு செய்து கெட்ட விஷயத்தை நினைக்காதீங்க. ஏன்னா அது என்னன்னா, நமக்கு எதிராளிக்கு நம்ம நினைக்கிறது நமக்கு 10 மடங்காக திரும்ப வரும். அது நம்மளால் தாங்கவே முடியாது. அதனால் நீங்கள் நினைக்க வேண்டியது எல்லாமே பாசிட்டிவ், பாசிட்டிவ். எனக்கு என்ன வேணும் அவ்வளோதான். அவனுக்கு என்ன கிடைச்சது, அவன் என்ன பண்ணுறான், அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்ப்பா. இப்போது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஒரு கார் வாங்கிட்டு உங்ககிட்ட காட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதை பார்த்து உண்மையாகவே மனசில் இருந்து சந்தோஷப்பட்டு
மகிழ்ச்சியாக ஒரு 4 வார்த்தை சொன்னீங்கன்னா பிரபஞ்சம் நினைக்கும், ஓ இவருக்கும் கார் பிடிக்கும் போல இருக்குது, ஏன் இவருக்கும் நம்ம கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். சரிங்களா? ஒருத்தர் அந்த கார் வாங்கின விஷயத்தை உங்ககிட்ட சொல்லும் போதே நீங்கள் வந்து அவரை வாயளவுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு மனசுல நல்லா இருக்குதுன்னு இல்லை. இப்ப நீங்க வந்து எதுக்குடா இருக்கிற கஷ்டத்துல இப்ப போய் இவ்வளவு பெரிய கார் வாங்கினா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கூட, அப்படி கேட்டீங்கன்னா கூட அது நெகட்டிவ் இல்லப்பா. அப்படி யாரும் இன்னைக்கு இப்ப சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காட்டும்போது நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்து மகிழ்ச்சியா இருந்துட்டு, ஐயோ இவனுக்கு மட்டும் எப்படி கிடைக்குது, இவ்வளோ பெரிய கார் வாங்கிட்டானே, எப்படி வாங்கினான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நெகட்டிவிட்டியாக உங்கள் மனசில் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பிரபஞ்சம் என்ன நினைக்கும், ஐயோ இவங்களுக்கு கார் பிடிக்காது போல இருக்குது, ஸோ இவங்களுக்கு நம்ம வந்து இந்த சந்தோஷத்தை நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிரும் பிரபஞ்சம். ஸோ அதனால் சின்ன சின்ன விஷயங்களை கூட உங்ககிட்ட யாராவது ஷேர் பண்ணாங்கன்னா சந்தோஷமாக நீங்களும் பாராட்டுங்க. ஒருவேளை அவங்கக்கிட்ட சொல்லலைன்னா கூட, ஏய் மச்சான் போன வாரம் நீ கார் வாங்கியிருக்கியாமே, சூப்பரடா, நல்லா இருக்குடா, செம்மடா, கங்க்ராட்ஸ்டா அப்படின்னு கை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரபஞ்சம் உங்களுக்கு இவங்களுக்கு பிடிக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு பொருள் வாங்கினதுக்கு மட்டும் இல்லை, அவங்க நிகழ்ச்சியில் நடக்கிற எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் மனம் திறந்து பாராட்டி சந்தோஷப்படிங்க, அது நடக்கும். இதுவே ஒரு சில வீட்டில் துக்கம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் அவங்கள நினச்சி, ஐயோ இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு மனசில் கலங்கினீன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயம் உங்கள் வீட்டில் நடக்கவே நடக்காது. ஏன்னா இவங்களுக்கு இது நடந்தால் இது பிடிக்காது போல இருக்குது, இவங்களுக்கு அழுகுறாங்களே, ஸோ இந்த கஷ்டத்தை இவங்களுக்கு நம்ம கொடுக்கவே கொடுக்காது அப்படின்னு பிரபஞ்சம் நினச்சிக்கும். ஸோ சந்தோஷப்பட்டீங்கன்னா சந்தோஷம் தானாக 2 மடங்கு ஆகும். சரிங்களா? ஒருத்தர் கஷ்டப்படுறதை நினச்சி நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா அந்த இது நடக்கவே நடக்காது. ஏன்னா இவங்களுக்கு பிடிக்காதுன்னு உண்மையாகவே நான் சொல்கிறேங்க, எங்களோட அனுபவத்தில் சொல்கிறேன். பிரபஞ்ச நியதியே இதுதான். ஸோ நம்மளை வந்து யாருக்கும் நம்ம காசு பணத்தை அள்ளி கொடுக்க போகிறதில்ல. நம்மளோட எண்ணங்களை நல்லதாக வச்சுக்கிட்டாலே அடுத்தடுத்து நமக்கு நடக்கக்கூடிய எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். சரிங்களா? இதை பற்றி நம்ம விரிவாக இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நம்ம சொல்லலாம். இன்றைக்கி வந்து இதுவே நேரம் கடந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும். ஸோ நீங்களும் பொறுமையாக நேரம் எடுத்து இதை பார்க்கணும் முழுசாக. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் எப்படி வளர்ந்துருக்கோன்றதை முதல்ல சொல்கிறோம். கண்டிப்பாக அப்படி நாங்கள் வளர்ந்த விதத்தை உங்களுக்கு வந்து அதில் நம்பிக்கை வந்துச்சுன்னா நீங்கள் தானாகவே 1000 கமெண்ட்ஸ் பண்ணலாம். நீங்கள் என்னெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த கேள்விக்கான பதிலையும் நாங்கள் அந்த வீடியோலேயே கண்டிப்பாக சொல்லுவோம். உங்கள் பேரை மென்ஷன் பண்ணி இவங்களுக்கு இந்த டவுட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட பேர் ஐடியை மென்ஷன் பண்ணி நாங்கள் அதுக்கான பதிலை சொல்கிறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கேள்வியை கேளுங்க, கண்டிப்பாக நம்ம வந்து பதில் சொல்லலாம். ஓகேங்களா? அன்வான்ட் கொஸ்டின்ஸ்லாம் தவிர்த்துட்டு நமக்கு என்ன தேவை, நம்ம நல்லா இருக்கணும் லைஃப்பில். ஸோ இதை கேட்டால் இவங்ககிட்ட ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கலாம். நீங்கள் அப்படி கேளுங்க, நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கேள்விக்கான பதிலையும் நாங்கள் சொல்கிறோம். ரீல்ஸ்லாம் போடுறோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே எங்களுக்குள்ளார ஒளிஞ்சிட்ருக்க அந்த சினிமா ஆசை தான். அப்பாவுக்கும் சரி எனக்கும் சரி தனிப்பட்ட இதில் இப்போ உங்களோட அதாவது நீங்கள் இந்த வியாபாரம் இல்லை நீங்கள் என்னவாமா ஆயிருப்பீங்க, நிச்சயமாக ஒரு நடிகையாக இருப்பேன், ஏன்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அவரும் அப்படி தான், இந்த கம்பெனியில் வேலை கஷ்டம், குடும்பத்தை பார்த்துக்கணும். சினிமா துறையில் 2 வருஷம் இருந்துட்டு தான் நான் வந்து இங்கே வந்துட்டேன். ஆமாம், அப்போ அதுக்கு என்னன்னா குடும்பத்தை காப்பாற்றணும், ஒரு சம்பளம் வேணும், இது நம்புனா நம்ம வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு கம்பெனி வேலைக்கு போயிட்டாரு. ஸோ அந்த மாதிரிலாம் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் 2 பேரும் நிச்சயமாக வந்து எங்களோட சினிமா துறையில் தான் நாங்கள் இருந்துப்போம். எனக்கு அந்த அளவு பிடிக்கும். ஸோ அந்த கிடைக்காது தான் நாங்கள் ரீல்ஸ் போட்டு எங்களோட மனசை நாங்கள் ஆத்திக்கிறோம். அதை பார்த்துட்டு இந்த கிழவிக்கு பாருங்க கமெண்ட்ஸ், இந்த கிழவிக்கு இது தேவையா, கிளடி கிழவி என்னென்னமோ சொல்கிறீங்க, எனக்கு அதை பற்றிலாம் இல்லை. அது வந்து நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாது. சினிமாக்குள்ளார வந்து உக்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் நிஜமாவே வயசானவங்க 60 வயசு ஆளுங்க அந்த தினம் கிடைக்கிற அந்த 2000 ரூபாய்க்காக அவங்களுக்கு உண்டான எல்லா மேக்கப்பையும் போட்டுட்டு பின்னாடி டான்ஸ் ஆடுவாங்க. அந்த வழி அவங்களுக்கு தான் தெரியும், கூட வந்து பார்த்தா எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் வந்து அப்படியெல்லாம் என்ன நினைக்காதீங்க. நீங்கள் கிளவின்னு சொல்கிறதுனால அவங்களும் விட்டுற போதில்லை, கிழவன்னு சொல்கிறதுனால நானும் விட்டுற மாட்டேன். அவ்வளோதான். நாங்கள் ரிப்பீட்டடாக எங்களுக்கு எது இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நாங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணி எங்களோட வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டே இருக்கோம். உண்மையாக எங்களை விரும்புகிறவங்க கண்டிப்பாக எங்களை ஆதரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களையும் சேர்த்து பிரபஞ்சம் கண்டிப்பாக மேலே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், எண்ணம் போல் வாழ்க்கை. இன்னைக்கு வீடியோ இதோடு முடிச்சுக்கலாமா? ஆமாம், இதோடு முடிக்க போகிறோம். 2 விஷயம் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். 1, இனி நம்ம வாழ்க்கையில் நம்ம வளர்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைங்கிறத கேட்க போகிறோம். எங்கள் அனுபவத்தில் எங்களுக்கு கிடைச்சதை உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். 2வது
நாம வந்து ஹேமாகுட்டி மாமாகுட்டின்னு இருக்கிற சேனல் வந்து திரு ஹேமா விளாக்ஸ்னு மாத்தலாமான்னு அப்படின்னு யோசிக்கிறோம். உங்ககிட்ட கேக்குறோம். இது வந்து நீங்க வந்து உங்களோட ஒப்பீனியனை எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுங்க. இதுவே இருக்கலாமா, இல்லைன்னா வந்து ஆமா இப்படி மாத்தினீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுதா, அப்படி உங்களோட கமெண்ட்ஸை வந்து நீங்க சொல்லுங்க. உங்களோட ஒப்பீனியனையும் முக்கியமாக எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வர காலங்களில் நம்ம கொண்டு போகலாம். இந்த மாதிரி செஷன் இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி செஷன் இதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக வரும். கண்டிப்பாக அதில் வந்து நம்ம நிறைய விஷயம் சொல்ல போகிறேன். எனக்கு வந்து நிறைய ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் நிறைய அனுபவங்கள் இருக்குது எனக்கு. ஏன்னா நான் வந்து சினிமா துறையில் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் வேறு துறையில் வேலை செஞ்சுருக்கேன். எனக்கு ஒரு விஷயத்தை பார்த்தேன்னா உடனே செய்வேன். அப்போ இதை எல்லாத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிற ஆசையும் இருக்குது. வாழ்க வளத்துடன். வாழ்க வளத்துடன். லவ் யூ ஆல். டாடா பாய்.